ஹாய்டா எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்புறமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ஒரு மூவி வேர்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி வந்து ஒரு ஸ்பெஷல் மூவினே சொல்லலாம். பிகாஸ் நம்ம சேனல் ஸ்டார்ட் ஆகி 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இனியோட. ஸோ அதை வந்து ஒரு சின்ன செலிப்ரேஷன் மாதிரி வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபீல் குட் ஸ்டோரியோட ஜீகுப் சாருக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மூவியோட நேம் வந்துட்டு ஃபியர் ஆஃப் லவ். ஸோ ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு ரெண்ட் ஹவுஸ் தான் காமிக்கிறோம். அது ஒரு ஷேரிங் ஹவுஸ்னு சொல்லலாம். ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ரெண்ட் ஹவுஸை வந்து ஷேர் பண்ணி வந்துட்டு ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீட்டில் தான் நம்ம ஸ்ரீ வந்துட்டு இருக்காங்க. ஸ்ரீ வந்து ஒரு ஈவினிங் டைம் ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக ரொம்ப ஹாப்பி மூடில் ஒரு சின்ன நர்வஸோடு வந்துட்டு அப்படியே ரெடி ஆகிட்டுருக்காங்க. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் அவங்களோட ஃபேஸில். ஸோ அவங்க அப்படியே வந்து ரெடி ஆகிட்டு மிரர் முன்னாடி உட்காந்துருக்காங்க. அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க ஹார்ட் பீட்லாம் படன்னு அடிச்சுக்குது. ஸோ அவங்க வந்து அப்படியே மிரரை பார்த்து ஃபைனலி நான் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த மிரரில் அப்படியே ஸ்ரீயோட ஃபேஸு அவ்வளோ அழகாக இருக்குது. லிட்ரலி ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேஸ். அவங்க அந்த ஹாப்பியில் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில் கொஞ்சம் நர்வஸோட அவங்க ஃபேஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவங்க அந்த ஃபேஸை பார்த்துட்டு இன்னைக்கு இந்த நாள் நான் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, ஃபைனலி நான் மீட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அவ்வளோ ஹாப்பியாக அப்படியே வந்து அந்த மிரரையே பார்த்துட்ருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் ரூம்குள்ளே ஒரு பர்சன் என்ட்ராறாங்க. அந்த பர்சன்னா எப்படின்னா வந்து மொபைலை வந்து கையில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அவங்க ஹேண்ட்பேக்கை அப்படியே வந்து அங்கே இருக்க டேபிளில் வச்சுட்டு அப்படியே வந்துட்டு என்னடி சீக்கிரம் வந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே ஒரு பர்சன் உள்ளே என்ட்ராறாங்க. ஸோ அவங்க நம்ம ஸ்ரீயோட பெஸ்ட் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட், பேர் வந்துட்டு ரீனா. ஸோ அவங்க தான் வந்துட்டு ஸ்ரீ கூட வந்துட்டு ஹவுஸை வந்து ஷேர் பண்ணி தங்கிட்டுருக்காங்க அந்த வீட்டை. ஸோ அவங்க வந்து ரூம்குள்ளே வந்துட்டு அப்படியே வந்து அங்கே இருக்க டேபிள் மேலே அவங்களோட திங்ஸ்லாம் வச்சுட்டு அப்போ தான் மொபைலை விட்டு அப்படியே ஃபேஸ் வந்து அப் பண்ணி வந்துட்டு நம்ம ஸ்ரீயை பார்க்குறாங்க. ஸ்ரீ பார்த்தா அவ்வளோ க்ளோவியாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹேய் என்னடி இவ்வளோ அழகாக ரெடியாகி எங்கே போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக மொபைலை டேபிளில் வச்சுட்டு அப்படியே ஸ்ரீ பக்கம் வராங்க. ஸ்ரீ உட்காந்துருக்காங்க. ஸ்ரீ பின்னாடி நின்றுட்டு மிரரில் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ரீயுமே ஃபேஸை தான் அந்த மிரரை தான் வந்து ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஸோ இவங்களுமே அந்த ஃப்ரெண்ட் ரீனா இருக்குமே வந்து மிரரை தான் ஃபேஸ் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. என்னடி அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்க ஹைட் அண்ட் சிக் கேம் ஓவராக போகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஸ்ரீ சொல்ல அது கேட்டோடனே ரீனா அவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டு ஸ்ரீ முன்னாடி போய் நின்றுட்டு என்ன சொன்னேன் கண்டுபிடிச்சிட்டியா என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டாக கேட்டுட்ருக்காங்க. ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டேன். யாரடி அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங்காக அப்படி கேட்டுட்ருக்காங்க. தெரியல, நான் அந்த நம்பரை என்னோடய ஃப்ரெண்ட் ஜோனுக்கெலாம் அனுப்புனேன். அவங்க தான் சொன்னாங்க பக்கத்தில் ஒரு கஃபே இருக்குல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கஃபே, அங்கே தான் அவர் இருக்கதா சொன்னாங்க. ஐ திங்க் அந்த கஃபேயோட ஓனர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஸ்ரீ வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே வந்துட்டு ரீனா என்ன கஃபே சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸ் கஃபே, ஆஹா உண்மையாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. ஏன்டி என்னாச்சு, உனக்கு அந்த ஓனரை தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை நீ ஃபஸ்ட்டு போய் பாரு, உன்னோட ஹைட் அண்ட் சிக் கேமை அங்கேயே என் பண்ணிவிட்டு வந்து என்கிட்ட ஃபீட்பேக் சொல்லு சரியா, சரி கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ரீயா அப்படியே வந்து புல் பண்ணுறாங்க. வெளியே போ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு தரத்தி விடுறாங்க. பேக்லாம் எடுத்து ஃபோன்லாம் எடுத்து கொடுத்துட்டு ஸ்கூட்டியோட கீழே எடுத்து கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்ரீயுமே ஒன்றுமே புரியாமல் என்னடி ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரீனாவை பார்த்து கேட்குறாங்க. எந்த எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கியோ அதே எக்ஸைட்மெண்ட்டில் இதே ஸ்மைலோட போ, கண்டிப்பாக ஓகே ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ரீனா வந்து சொல்கிறாங்க. ஸ்ரீயுமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் மைண்ட் ஸ்டேட்டில் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களுமே அப்படியே அந்த பைக் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த ட்ராவலில் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். நம்ம ஸ்ரீ வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் வந்துட்டு ஃபஸ்ட் டே. ஸோ அவங்க வந்து போயிருப்பாங்க. அந்த டைமில் அவங்களோட ஐடி கார்டு வந்து மிஸ் ஆகிருக்கும். ஸோ அவங்க வந்து ரொம்ப பதட்டமாக ஐயோ என்னோட ஐடி கார்டு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் ரினாவுமே வந்து தேடிருப்பாங்க. ஸோ வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரினாவும் அண்ட் வந்து ஸ்ரீயுமே. அப்போ இருந்து வந்துட்டு ஒன்றா ட்ராவல் பண்ணி இப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஸ்ரீ வந்து ஒரு பேங்க்கில் வந்து ஒரு மேனேஜராக வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரினா வந்து வேறு ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஒரு ஆடிட்டிங் ஒர்க் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் டே காலேஜில் வந்து
வந்து அவங்க அந்த ஐடி கார்டை மிஸ் ஆகிட்டு ரொம்ப வந்து தேடிட்டே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு கிடச்சிருக்காது. ரொம்ப பேனிக் ஆகிட்டு ஸோ அவங்க வந்து இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கே போயிட்டு திரும்ப தேடிட்டு இருந்திருப்பாங்க. அப்போயிருந்தே வந்துட்டு அந்த ரெண்ட் ஹவுஸில் தான் இருக்காங்க. அவங்க தேடி இருப்பாங்க, வீடு ஃபுல்லாக தேடி இருப்பாங்க. ஐயோ நான் வேற எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன்டி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருந்திருப்பாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு ஒரு கால் வந்திருக்கும். ஸோ அந்த கால் அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, அவங்களோட ஐடி கார்டு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்கிட்ட தான் இருக்குது. ஸோ நான் உங்கள் காலேஜோட வாட்ச்மேன் கிட்ட கொடுத்துறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் தான் கேட்டுக்கும். அது கேட்டோன்னே ஸ்ரீக்கு செம்ம ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணியிருப்பாங்க. பேர் கூட கேட்டுக்க மாட்டாங்க, நேம் எதுவுமே கேட்டுக்க மாட்டாங்க. அவ்வளோ ஹாப்பியாக ஐடி கிடச்சிச்சுடின்னு சொல்லிட்டு ரீனாவும் ஸ்ரீயும் வந்துட்டு நேராக வந்துட்டு அந்த காலேஜ் வந்துட்டு வெளியே இருக்க அந்த வாட்ச்மேன் அண்ணாட்ட போயிட்டு, ஆனால் அந்த மாதிரி ஐடி கார்டு அப்படி சொல்லுவாங்க. அது நீ தானம்மா இந்த அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த யார் கொடுத்தான்னு தெரியுமா, அந்த பர்சனோட நேம் ஏதாவது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, அந்த பையன் வந்து இந்த காலேஜில் தான் படிக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து அடுத்து அந்த கார்லாம் வரும் இல்லையா, அதுக்கான பார்க்கிங் வந்து காமிக்காதது. ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்துட்டு காரில் தானே வருவாங்க, அவங்களுக்கான பார்க்கிங்லாம் ரெடி பண்ணுறதுக்கு வந்து அந்த சைடு போயிடறாரு. இந்த சைடு வந்து ஸ்ரீக்கு இந்த காலேஜா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்குமே ஒரு வாரி கியூரியாசிட்டியாக வந்திருக்கும். ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆன அந்த ஒரு விஷயம் வந்து ஆஃப்டர் வந்து ஒரு பிரேக் அப்புறம் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ காலில் நிறைய வந்து பேசியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 6 இயர்ஸ் ஆச்சு. காலேஜில் 3 இயர்ஸ், அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு 3 இயர்ஸ். இந்த 6 இயர்ஸில் மொபைல் காலு, டெக்கு, மெசேஜ் இந்த மாதிரி தான் வந்து போயிருக்கும். ஸோ ஒன் டைம் கூட மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. லிட்ரலி அந்த பர்சனோட நேம் கூட தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஸ்ரீ வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்ரீ வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த பர்சன் கிட்ட நேம் சொல்லுங்கள், ஃபோட்டோ அனுப்புங்க அப்படி சொல்லிட்டு நிறைய கேட்டிருப்பாங்க. ஆனால் ஸ்ரீ கேட்டதுக்கு எதுக்குமே அந்த ஆப்போசிட் பர்சன் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எதுக்கு உங்களுக்கு ஏதாவது பேர் தோணும்ல, அதையே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து சொல்லியிருக்கவே மாட்டாங்க. கடைசி வரையும் ஃபோட்டோஸ் கூட சென்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எந்த கிளாஸ் படிக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த டீட்டெயில்ஸுமே தெரியாது. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒரு பாண்ட் செம்ம வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸ்ரீ நிறைய டைம் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள், ஒன் டே வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்காத நேரத்தில் நான் உங்கள் முன்னாடி வந்து நிற்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ரீ நிறைய பெட்டு கட்டியிருப்பாங்க. ஸ்ரீக்கு கொஞ்சம் நாள் ஆக ஆக வந்துட்டு அந்த பர்சன் மேலே லவ் வந்திருக்கும். பட் அந்த பர்சன் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, எப்படி சொல்கிறது, நம்பர் பேசி ஒரு மாதிரி நல்லாவே போயிட்டுருக்கோம். பட் நேம் சொல்லியிருக்க மாட்டார், ஃபோட்டோ கொடுத்துருக்க மாட்டார், நேரில் போய் மீட் பண்ணலான்னு கேட்டால் கூட நோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த பர்சன் வந்து சொல்லிடுவார். ஸோ இப்படி தான் வந்துட்டு அந்த ஜேர்னி வந்து போயிருந்திருக்கும். ஸோ நான் வந்து ஸ்ரீ இதெல்லாம் யோசிச்சுட்டு ஸோ ஃபைனலி நான் உங்களை கண்டுபிடிக்க போகிறேன், எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக அந்த ஃப்ரெண்ட்ஸ் கஃபேக்கு வந்து போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஸோ அப்படியே அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த டோர் ஓப்பன் ஆனோடனே அந்த டோர் ஓப்பன் ஆகும்போது அங்கே மேலே வந்துட்டு ஒரு அந்த மணி இருக்கு இல்லையா, ஸோ அதோட அந்த டிங் டிங் அப்படின்ற ஒரு சத்தம், அது அவ்வளோ லைட் வெயிட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சவுண்டு கேட்கும் போதே ஒரு ஃபீல் குட்டாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுமே வந்துட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு போயிட்டு ஒரு டேபிளில் வந்து உட்காராங்க. ஸோ எந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சரி கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டு ஒரு பர்சன் ஹே ஸ்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்கான வாய்ஸில் வந்துட்டு நிற்கிறாங்க முன்னாடி. ஸ்ரீமே நிமிர்ந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஆப்போசிட்டில் ஆரம்பை பார்த்தோன்னே நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஏய் இது நம்ம ஜேவோட கஃபே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எக்ஸைட்டாக சொல்கிறாரு. ஓ ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. சரி என்ன இப்போ தான் பார்க்குறோம், எப்படி இருக்கா 3 இயர்ஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து வந்து ஒரு மாதிரி ஃபார்ம்லாம் கேட்டுட்ருக்காரு. யா குட், ஒர்க்லாம் நல்லா போயிட்டுருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்ரீமே சொல்கிறாங்க. அதே மாதிரி கிட்டே வந்து ஸ்ரீ கேட்குறாங்க, உனக்கு எப்படி போயிட்டுருக்கு, எல்லாமே ஓகேவா, எல்லாம் ஆல் குட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஆஃபீஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே க்ரோ ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து வந்து சொல்லிட்டு சிரிச்சிட்டே வந்து உட்காந்துருக்காரு. அப்படி ஆப்போசிட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஸ்ரீ வந்து கால் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு மொபைல் எடுத்துருப்பாங்களே, டயல்லாம் பண்ணலாம் அப்படி வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு கேட்குறாரு, கஃபேல ரொம்ப வந்து சூப்பரான ஒரு காஃபி இருக்குது, ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஷுவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ரீமே உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு வெயிட்டரை கூப்பிட்டு ஒரு காஃபி ஆர்டர் பண்ணுறாரு, ஒரு ஸ்பெஷல் காஃபி. ஸோ அதை ஆர்டர் பண்ணோடனே வந்துட்டு சரி ஓகே சார் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு போயிட்டாங்க. அப்போது கரெக்டாக வந்துட்டு நம்ம ஸ்ரீ வந்துட்டு அப்படி கிட்ட வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு வெயிட்டர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, நடந்து வரும்போது கால் ஸ்லிப் ஆகி அவங்க மேலே வந்துட்டு அந்த காஃபி வந்து கொட்டிடும், ஸ்ரீ மேலே வந்து கொட்டிடும். ஸ்ரீ வந்து அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாங்க. வந்துட்டு என்ன நீ பார்த்து வர மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு வந்து அந்த வெயிட்டர் வந்து திட்ட போகிறாரு. ஸ்ரீ வந்து இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், தெரியாம தானே பண்ணாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாஷ்ரூம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, வாஷ்ரூம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு டேரக்ஷன் காமிக்கிறாரு. சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு உள்ளே போயிடறாங்க. அப்போது வந்துட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டே இப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டு அப்படியே அந்த
கவுண்டர் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு வந்துட்டு நின்றுட்டுருக்காரு. அண்ணா ஆரம்ப பார்த்தோன்னே வந்துட்டு ஹோபி தான். "என்னடா இந்நேரத்துல வந்திருக்க? என்ன விஷயம்?" அப்படின்ன மாரி வந்து கேட்க, "என்னடா உன் ஆள் வந்திருக்கா?" அப்படின்ன மாரி வந்து சொல்ல, "ஏன் ஆளா? யாரு?" அப்படின்ன மாரி சொல்ல, "ஆ ஃபோன்லயே கடலை போட்டுட்ருக்கே ஸ்ரீ, அவ தான்." அப்படின்ன மாரி சொல்ல, "என்ன சொல்ற?" அப்படின்ன மாரி சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு சுத்தி முத்தி பார்க்குறாரு. "எங்கடா காணோம்?" அப்படின்ன மாரி சொல்ல, "உன் ஆப்போசிட் டேபிள்ல தான் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தா. வெயிட்டர் காஃபி கொட்டிட்டான். அதான் போயிட்டு வாஷ் பண்ண போயிருக்கா." "என்ன? அவளுக்கு ஹர்ட் ஆயிடுச்சா என்ன? சுட்டுருச்சா என்ன?" அப்படின்ன மாரி கேட்க, "ஏய் ரிலாக்ஸ். அது கோல்ட் காஃபி தான். நீ நெனைக்கிற மாரிலாம் இல்ல. சில்லுன்னு தான் இருந்திருக்கும்." "ஓ! ரொம்ப இதாயிடுச்சா? ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப பட்டுருச்சா? நான் வேணா ட்ரெஸ் வாங்கிட்டு வரட்டா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி கேட்டுட்டு இருக்காரு. "டேய் டேய் டேய் இருடா. அவ்வளோலாம் ஒண்ணும் இல்ல. கையில தான் பட்டுச்சு. வாஷ் பண்ண போயிருக்கா. வந்துருவா." சரி ஓகே. அவ ஏதாவது ஆர்டர் பண்ணாளா?" அப்படின்னு கேட்கா. "எப்பவும் போல தான். நம்ம காஃபி ஸ்பெஷல் அதுதான் ஆர்டர் பண்ணேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாரி ஹேப்பியா அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த அந்த ஷோகேஸ் அவரோட டேபிள் கிட்ட வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம், அதுக்கு பக்கத்துல ஒரு காஃபி கப் இருக்கும். அந்த கப்ப எடுத்துட்டு அவரு வேகமா வந்துட்டு அந்த காஃபிலாம் மேக் பண்ணுவாங்கல்ல, அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு வேகமா போறாரு. "இவன் எங்க இவ்வளோ வேகமா போறான்?" அப்படின்னு மாரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா ஹோபி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அது ஸ்ரீக்காக வாங்கி வச்ச கப்பு. என்னைக்காவது ஒரு நாள் ஸ்ரீ வரும்போது இதில போட்டு குடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவரு நெனச்சிருப்பாரு. அந்த காஃபி கப் தான். அத எடுத்துட்டு வேகமா போயிட்டு அவரே காஃபி மேக் பண்றாரு. காஃபி மேக் பண்ணி பக்கத்துல இருக்க வெயிட்டர்ட்ட, அந்த டேபிள்ல ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட காப்பி குடுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்ல, யா ஓகே சார்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க வெயிட்டர் ஓகே அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்போ வந்து கரெக்ட்டா நம்ம ஸ்ரீயுமே வந்துட்டு வராங்களா, வந்துட்டு அப்படியே உட்கார்றாங்க. உட்காந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் இப்ப நான் ஏன்னா ஆரம் இல்ல. ஸோ அட்லீஸ்ட் இப்ப நான் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து நம்பருக்கு டயல் பண்றாங்க. கரெக்ட்டா வந்துட்டு கவுண்டர்ல ஒரு மொபைல் வந்து ரிங் ஆகுது. ஸோ வந்துட்டு ஸ்ரீ வந்து ஒரு மாரி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. யார் எடுக்க போறா? யார் எடுக்க போறா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த மொபைலோட ரிங் டோன் வந்து தெரியும். ஒரு டைம் வந்து நம்ம ஹோபி வந்து சொல்லியிருப்பாரு, "நான் இந்த ரிங் டோன் தான் வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும்." அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரா. அந்த ரிங் டோன் வந்து நோட் பண்ணிட்டு, "இது அவரோட ஃபோன் தான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க. மொபைலும் ரிங் ஆயிட்டே இருக்கு. கரெக்ட்டா ஹோபி வந்து அந்த கால் வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, யாருன்னே பார்க்காம டக்குனு கால் அட்டெண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ வந்து ஸ்ரீ வந்து ஆப்போசிட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஸ்ரீய பார்த்துக்கிட்டே வந்துட்டு அப்படியே கால் அட்டெண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ வந்து அந்த சைடு இந்த வாய்ஸ ஆ "நான் உங்கள பார்க்க வந்திருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. அத கேட்டோனே அப்படியே ஹோபி வந்து சடனா ஸ்டாப் ஆயி அப்படியே மொபைல்ல வந்து பார்க்குறாரு. பார்த்தா வந்துட்டு ஸ்ரீ அப்படின்ற மாரி சொல்லிட்டு நேம் ஷோ ஆகுது. அத பார்த்தோனே "ஐய்யய்யோ!" அப்படின்ற மாரி சொல்லிட்டு டக்குனு வந்து இந்த சைடு வந்து திரும்பிக்கிறாரு. ஆனா ஸ்ரீ நோட் பண்ணிட்டாங்க. அது ஹோபி தான் மொபைல் எடுத்தாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இந்த சைடு வந்து ஸ்ரீக்கே ஷாக்கு. வாட் ஹோபியா அது? அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அப்படியே ஹோபியுமே வந்து இல்ல நான் கஃபேல இல்ல. நான் வெளிய இருக்கேன். நான் அப்புறம் மீட் பண்றேன் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு டக்குனு கால கட் பண்ணிறாரு. இந்த சைடு வந்துட்டு ஸ்ரீக்கு வந்துட்டு ஒரு மாரி ஆயிடுது. பிகாஸ் ஆப்போசிட்ல தான் இருக்கீங்க. நீங்க கால் எடுத்தத பார்த்துட்டோம். அப்புறம் ஏன் இத சொன்னீங்க அப்படின்னு மாரி சொல்லிட்டு, ஒரு மாரி ஸ்ரீக்கு ஒரு மாரி அப்செட் ஆயிடுது. அவங்க அப்படியே இந்த காஃபி கப்பையே பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. அப்போ ஆரம் பக்கத்துல இருந்துட்டு, "டேய் ஏன்டா அப்படி சொன்ன? அவ உன்ன பார்க்க தானே வந்திருக்கா. போய் பேச வேண்டியது தானே. என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம வந்து ஆரம் வந்து ஹோபிட்ட கேட்டுட்ருக்காரு. அதுக்கு ஹோபி, "இல்லடா, நான் 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 எப்புட்றா?" அப்படின்ற மாரி சொல்ல, "நீ எப்புட்றான்னா? நீ தானடா லவ் பண்ணிட்டுருக்க. கிட்டத்தட்ட 5 இயர்ஸா? ஃப்ரெண்டா தானே பேச ஆரம்பிச்சீங்க. அப்புறம் உனக்கு புடிச்சிருந்துச்சுல்ல? புடிக்கலன்னா கூட பரவால்ல. புடிச்சிருக்குல்லடா." அப்படின்ற மாரி சொல்ல, "இல்ல ஆரம், நான்லாம் அவளுக்கு செட்டே ஆக மாட்டேன்டா. அவ எவ்வளோ அழகா இருக்கா. என்ன பார்த்தல்ல? ஏய்! உனக்கு என்ன கொறைச்ச? டேய் ஃபர்ஸ்ட்டு நீ இப்படி இருக்கத மாத்துடா. நீ அழகா தான்டா இருக்க. உனக்கு இருக்க டேலண்ட்லாம் வேறடா." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஆரம் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா ஹோபி, "இல்ல, இல்ல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. ஹோபியோட கேரக்டர் எப்படின்னா, தான் அழகாவே இல்ல. தனக்கு வந்து ஒரு மாரி எப்படி சொல்றது? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம வந்து தகுதியே இல்ல இவங்களுக்கு. நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. நமக்கு இதெல்லாம் வராது, வராது, வராதுன்னு சொல்லிட்டு, அவங்களுக்குள்ளேயே ஒரு லோவான ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கும்ல. அந்த மாரி கேரக்டர் தான் வந்துட்டு ஹோபி. ஆரம் வந்து எவ்வளவோ அதுலேருந்து வெளிய கொண்டு வர ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் வந்துட்டு அது சுத்தமா முடியல. ஆனா வந்து ஆரம் கிட்ட அப்படி இருக்கவே மாட்டாரு. ஆரம் கிட்ட ரொம்ப கம்ஃபர்ட்டா இருப்பாரு. அவருக்கு இருக்க ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா ஆரம் மட்டும் தான். ஸோ வந்து அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால அவர் யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டாரு. ரொம்ப சைலன்ட்டா இருப்பாரு. அவரு கிளாஸ்ல இருக்கதே யாருக்குமே தெரியாது காலேஜ் டைம்ல. அண்ட் இப்போ இந்த கஃபே நடத்துறது கூட மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாது. ஸோ வந்து இந்த காலேஜ்ல படிச்ச இந்த பையன் தான் நடத்துறானா அப்படின்ற மாரி சொல்ல தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே அவருக்கு கிடையாது. அவருக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்ட்னா ஆரம் மட்டும் தான். அந்த மாரி தான் இருக்கும். ஸோ அப்படி தான் வந்துட்டு ஹோபியோட கேரக்டர். அதனால தான் வந்துட்டு ஒவ்வொரு டைம் வந்து ஸ்ரீ வந்து ஃபோட்டோ கேட்கும்போதோ, இல்ல நேம் கேட்கும்போதோ சொல்லியிருக்கவே மாட்டாரு. எங்க அட்லீஸ்ட் இந்த ஃப்ரெண்டா பேசுறது கூட இல்லாம போயிடுமோன்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த பயத்தினாலேயே வந்து ஸ்ரீ முன்னாடி போகாம, ஸ்ரீ கிட்ட பேர் சொல்லாம அப்படியே இருந்திருப்பாரு. பட் வந்து இது ஸ்ரீக்கு சுத்தமா தெரியாது. அவங்களுக்கு ஐடியாவே இல்ல. ரொம்ப அப்செட்டா வந்துட்டு அப்படியே அந்த காஃபிய கூட எப்படி சொல்றதுன்னா, டச்சே பண்ணல. அப்படியே அந்த காஃபி கப் அப்படியே இருக்கு. அந்த காஃபி ஃபுல்லா இருக்கு.
நம்ம வந்துட்டு ஸ்ரீமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு மாரி ஆகுது. ஸோ வந்துட்டு நம்மளே போயிட்டு ஹோபிகிட்ட கேட்டுறலாம். "ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட மொபைல மட்டும் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு நேரா ஆரமன் வந்து ஹோபி இருக்கிற அந்த கவுண்டர் கிட்ட போறாங்க. அத வந்து பார்த்துட்டு வந்து நம்ம ஹோபி வந்து சைலன்ட்டா அப்படியே தலைய கீழ குனிஞ்சுறாரு. அவரால ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து ஸ்ரீய கூட பார்க்க முடியல. அப்படியே கீழ வந்து தலைய குனிஞ்சு அப்படியே வந்துட்டு ஏதோ நோட் பண்ற மாரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து நம்ம வந்து ஸ்ரீ வந்துட்டு அவாய்ட் பண்றானா என்ன? அப்படின்ற மாரி சொல்லிட்டோம். நம்ம ஸ்ரீக்கு ஒரு மாரி ஆகுது. அப்போ ஆரம் கிட்ட, "ஆரம் நான் கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் வொர்க் இருக்கு." அப்படின்ற மாரி வந்து சொல்ல, ஆரமும், "ஏய் நீ காஃபி கூட குடிக்கலப்பா." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஆரம் வந்து சொல்ல வராரு. "இல்ல நான் இன்னொரு நாள் வந்து பொறுமையா காஃபி குடிக்கிறேன். இப்ப எனக்கு டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவங்க வந்துட்டு "வரேன் ஆரம்." அப்படின்ற மாரி மட்டும் சொல்லிட்டு ஏன்னா, ஹோபி வந்து த தலைய கீழ குனிஞ்சனால, "ஒருவேள நம்மள அவாய்ட் பண்றானோ, நம்மள புடிக்கல போல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவங்க ஒரு மாரி தப்பா நெனச்சுட்டு, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட பேக் எடுத்துட்டு நேரா வெளிய போறாங்க. ஸோ வெளிய அப்படியே போயிட்டு, அப்படியே அவங்க ஸ்கூட்டி எடுத்துட்டு கிளம்பி போறாங்க. அவங்க அப்படியே கண்லேருந்து தண்ணி வடியுது. பிகாஸ் அவ்ளோ ஹார்ட் ப்ரோக்கிங்கா இருக்கும். எவ்ளோ ஹாப்பியா, எவ்ளோ எக்ஸைட்மெண்ட்டா, அவ்ளோ நர்வஸோட வந்த ஒரு பெர்சன் இப்போ மனசே உடைஞ்சு போயி, நம்மள அவன் அவாய்ட் பண்றான். அங்க இருந்துகிட்டே இல்லன்னு பொய் சொல்றானே! இந்த 6 இயர்ஸா அவன் வந்து நேம சொல்லாததுக்கு கூட வந்து ஏதோ ஒரு ரீசன் இருக்கும்னு நான் நெனச்சேன். பட் இப்போ அவன் என்ன உண்மையாவே அவாய்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களே ஒரு மாரி ரொம்ப மனசே உடைஞ்சு போயிறாங்க. அப்படியே ரூமுக்கு போறாங்க. ரூம்ல வந்து அவங்க ஃப்ரெண்ட் வந்து உட்காந்துட்டுருக்கா. ஸோ அவளுக்கு வந்து வொர்க் இருக்கும். ஸோ வந்து ஆஃபீஸ் வொர்க்கு. ஸோ வீட்ல எடுத்துட்டு வந்து பண்ணிட்டுருக்கா. ஃபைல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி லேப்டாப்ல சம்திங் ஏதோ என்டர் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஸ்ரீய பார்த்தோனே வந்துட்டு அப்படியே அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு, "ஏய் என்னடி ஆச்சு? பார்த்தியா? என்ன சொன்னா? என்ன ரியாக்ட் பண்ணா? அ என்ன பேசுனீங்க ஃபர்ஸ்ட்டு?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி எக்ஸைட்டா கேட்டுட்டுருக்கா. அவ அவ என்ன லவ் பண்ணலடி. அவ என்ன அவாய்ட் பண்றான்டி அப்படின்னு சொல்லிட்டு, செம்மையா ரீனாவ ஹக் பண்ணிட்டு ஸ்ரீ அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்ரீக்கு ரொம்ப ப்ரோக் அவுட்டா இருக்கு. நம்ம ரீனாக்கு ஒண்ணுமே புரியல. "என்ன? அப்படிலாம் இருக்காதுடி" அப்படின்ற மாரி சொல்ல, "ஹோபி கண்டிப்பா அப்படிலாம் பண்ண மாட்டானே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "உனக்கு அப்ப தெரியுமா? ஹோபி தான் அந்த பெர்சன்னு." "ஹோபி தான் அந்த பெர்சன்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீ சொன்னல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கஃபேயோட ஓனர்ன்னு. ஐ திங்க் ஹோபின்னு எனக்கு அப்ப தான் தெரிஞ்சது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கஃபே என்னோட ஃபேவரைட் ஸ்பாட்டு. நான் அடிக்கடி போவேன். ஹோபி கூட நான் அப்பப்போ மீட் பண்ணிட்டு வருவேன். ஸோ, அதனால தான் அந்த ஓனர் ஹோபின்னு சொல்லிட்டு ஹேப்பியா ஃபீல் பண்ணேன். மத்தபடி அந்த பெர்சன் தான் ஹோபின்னு எனக்கு தெரியாதுடி." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஸோ ரீனாவுமே சொல்றாங்க. ஷிவ மனசே உடைஞ்சு போய் அப்படியே வந்துட்டு ரொம்ப அழுதுட்டே இருக்காங்க. ரீனாவுமே கம்ஃபர்ட் பண்ணி, "ஒண்ணும் இல்லடி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நீ ரெஸ்ட் எடு. ஆல்ரெடி நீ வொர்க் போயிட்டு வந்து டயர்டா இருக்கல்ல. நீ படுத்து தூங்குன்னு" சொல்லிட்டு ரீனா வந்து அப்படியே ஸ்ரீய வந்துட்டு அப்படியே பேம்ப் பண்ணி அப்படியே தூங்க வைக்கிறாங்க. அ ஸ்ரீயுமே மனசு ரொம்பவே உடைஞ்சு போயிருப்பாங்களா, அவங்களுமே அப்படியே வந்து கண்ண மூடி கொஞ்சம் கொஞ்சமா அழுதுட்டே அப்படியே தூங்கிர்றாங்க. அப்படியே ஹோபி சைடு காமிச்சோம் அப்படின்னா, ஹோபி வந்து அப்படியே அந்த டேபிள் மேல அந்த காஃபி இருக்கு இல்லையா, அந்த காஃபி கப் அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. அந்த காஃபி கப்ப அந்த டேபிள்ல இன்னும் யாருமே உட்காரல. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து கஃபேய க்ளோஸ் பண்ணிட்டு அங்க இருக்க வொர்க்கர்ஸ் எல்லாருமே போயிட்டாங்க. ஸோ வந்துட்டு ஆரம் வந்துட்டு எப்பவுமே வந்து ஹோபிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவா. ஸோ வந்து கஃபேலாம் க்ளோஸ் பண்ண. அதே மாரி வந்துட்டு ஆரம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு. ஹோபி வந்து அப்படியே அந்த கப்பையே பார்த்துட்டு அப்படியே அந்த டேபிள்லயே உட்காந்துருக்காரு. அவருக்கு மனசே இல்ல. பிகாஸ் வந்து ஒரு காஃபி கூட குடிக்க உனக்கு டைம் இல்லையா? அப்படின்ன மாரி சொல்லிட்டு, அது அவர் ஆசையா போட்டிருப்பார் இல்லையா அந்த காஃபி. அது ஒரு மாரி அவருக்கே ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ஸோ அப்படியே அந்த காஃபியே பார்த்துட்டே உட்காந்துருக்காரு. நம்ம ஆரம் வந்துட்டு, "இன்னும் எவ்வளோ நேரம் இத பார்த்துட்டே இருப்ப? அவ போனதுலேருந்து இதே இடத்துல உட்காந்து இப்படியே தான் பார்த்துட்டு இருக்க. என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை? போய் அவகிட்ட லவ்வனாச்சும் சொல்லலாம். அட்லீஸ்ட் பேசலாம். அவ வந்து நிக்கிறா, ஒரு ஹாய்னாச்சும் சொல்லியிருக்கலாம்லடா" அப்படின்ற மாரி சொல்ல, அவளுக்கே என்ன பார்த்து ஹாய் சொல்ல தெரியல. இதில நான் எப்புட்றா அப்படின்ற மாரி சொல்ல, ஐயோ! சத்தியமா என்னால முடியல ஹோபி. நீ ஏன்டா இப்படி இருக்க? இன்னும் எவ்வளோ நாள் இப்படியே இருக்க போற? யார்கிட்டயும் ஒரு ஹாய் கூட சொல்லாம. என்னால முடியல ஹோபி அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவர் என்ன பண்றாருன்னா, அந்த காஃபி கப்ப எடுக்க போறாரு. "ஏய் இருடா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அந்த காஃபி கப்ப ஆரம்ப எடுக்க விடல. "என்னாச்சு? எப்படியும் இத தூக்கி கீழ தானே ஊத்தணும்" அப்படின்னு சொல்ல, "கீழ தான் ஊத்தணும். ஆனா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவரோட மொபைல் எடுத்து அந்த காஃபி கப்ப ஃபோட்டோ எடுக்குறாரு. "என்னடா பண்ற?" "சில அவளுக்காக ஃபர்ஸ்ட்டு போட்ட காஃபியா? அது வேஸ்ட்டா தான் போச்சு. இருந்தாலும் அது ஒரு மெமரில எனக்கு. அதான். எது? குடிக்காம வச்சுட்டு போனாளே! அதுவா? அப்டின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம ஆரம் அந்த காஃபி கப்ப எடுத்துட்டு போயிட்டு, அந்த காஃபிய வந்து கீழ ஊத்திட்டு, அத வாஷ் பண்ணி, அவரு எப்பவுமே அந்த பிளேஸ்ல இருக்கும் இல்லையா? அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்க்கு பக்கத்துல, அதே இடத்துல வந்து வச்சர்றாரு. அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ல என்ன இருக்கும் அப்டின்னா, ஆரமும், ஹோபியோட ஒரு காலேஜ் பிக் இருக்கும். அது வந்து காலேஜோட ஸ்டார்ட்டிங்ல அந்த கேட்டோட என்ட்ரன்ஸ்ல வந்து எடுத்த பிக்கா இருக்கும். ஸோ அது வந்து ஹோபியோட ஒரு ஃபேவரைட் பிக். அத வந்து அங்க வச்சிருப்பாரு. இது ஆரம்க்குமே வந்து ரொம்ப புடிச்ச பிக். 2 பேருக்குமே ரொம்ப ஃபேவரைட்டான ஒரு பிக். ஸோ வந்து அதுக்கு பக்கத்துல வந்து அந்த காஃபி கப்ப வச்சுட்டு நம்ம ஆரம்ப, "சரி வா கிளம்பலாம். டைம் ஆச்சு." அப்படின்ற மாரி சொல்ல,
சரி ஓகே. அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நம்ம வந்துட்டு ஹோபியோட வீட்ல போயிட்டு ட்ராப் பண்றாங்க. எதையும் யோசிக்காம தூங்கு. சரியா? எது வந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படின்னு மாரி சொல்லிட்டு, சொல்லிட்டு அங்கருந்து வந்துட்டு அவரு வந்து கார் எடுத்துட்டு கிளம்பிறாரு. ஸோ அவரோட வீட்டுக்கு போயிறாரு. இந்த சைடு ஹோபிக்கு தூக்கமே வரல. அவர் ரொம்ப அப்செட்டா இருக்காரு. ஸோ அப்படியே அந்த நைட் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ரீனா வேக வேகமா வந்துட்டு, "ஸ்ரீ, ஸ்ரீ, ஸ்ரீ" அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிக்கிட்டு இருக்கா. ஸ்ரீ "என்னடி? இங்க கொஞ்சம் பாரு" அப்படின்ன மாரி சொல்ல, "என்ன பார்க்க?" அப்படின்ன மாரி சொல்லிட்டு, அவளுக்கு ஆல்ரெடி நைட்டெல்லாம் அழுது அழுது தூங்கியிருப்பாங்க. பட் நைட்டு கொஞ்சம் நேரம் அழுதுருப்பாங்களா, அதனால செம்ம ஹெட்டேக்கா இருக்கு. அவங்க எந்திரிச்சுட்டு, "என்னடி?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு தலையில கை வச்சுட்டு அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க. ஹேர்லாம் செம்ம மெஸ்ஸியா இருக்கு. அவங்க வந்து ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே ட்ரெஸ்ல தான் இருந்திருப்பாங்க. ஹேர்லாம் மெஸ்ஸியா அப்படியே ஐஸ்லாம் ஒரு மாரி லைட்டா வந்துட்டு ரெட்டிஷ்ஷா இருக்கு. ஒரு மாரி மெஸ்ஸியா, ஒரு மாரி தூக்க கலக்கத்துல அப்படியே ஐஸ கூட ஓப்பன் பண்ணாம, "என்ன?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு நம்ம வந்துட்டு, "இங்க பாரேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து குடுக்க, "என்னதுடி இது? என்ன ஐடி இது?" அப்படின்ற மாரி கேட்கா. "இதுல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பாரு, நல்லா பாரு" அப்படின்ற மாரி சொல்ல, அவன் வந்து ஸ்ரீமையா அந்த மொபைல வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா இதெல்லாம் வியர்ட் ஆகுது. பிகாஸ் நேத்து அ அ காஃபி ஷாப் போயிருப்பாங்க இல்லையா? அங்க வந்துட்டு அந்த காஃபி கப் இருந்திருக்கும்ல, அந்த காஃபி கப்ப பார்த்துருப்பாங்க, காஃபிய பார்த்துருப்பாங்க. அந்த காஃபி கப்போட வந்துட்டு பிக் போட்டு இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மொமெண்ட் பட் இன்கம்ப்ளீட் அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு கீழ வந்து டேக் ஆயிருக்கு. அந்த போஸ்டர் போட்டிருக்காங்க. அது கீழ ஒவ்வொன்னா ஸ்வைப் பண்ணிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு இடமுமே ஸ்ரீயோட ஒரு ஃபேவரைட் பிளேஸ். ஸ்ரீ எங்கெல்லாம் வந்துட்டு அவங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களோ, அந்த பிக்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஆனா, அந்த இடத்துல ஒரு எம்ப்டியா தான் இருக்கும். அந்த ஃபோட்டோ மட்டும் இருக்கும். அந்த இடத்துல வந்து எந்த பெர்சனுமே இருக்க மாட்டாங்க. ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு பேர்ட்ஸ் கூட இருக்காது. ஜஸ்ட் ஒரு எம்ப்டி பிளேஸா இருக்கும். ஸோ அந்த இடத்த ஃபோட்டோ எடுக்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது ஒரு அத எப்படி சொல்றது? அந்த ட்ரிங்க்லாம் பண்ணிட்டு கேன் இருக்கும்ல, அந்த கேன எடுத்து ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போடுறதுன்னு சொல்லிட்டு, அந்த மாரி போஸ்ட்லாம் இருக்கு. அந்த எல்லா போஸ்ட்டுமே வந்துட்டு ஸ்ரீயோட ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஃபேவரைட்டான ஒரு ஸ்ரீயோட ஃபேவரைட் வந்துட்டு ட்ரிங்க்கா இருக்கலாம். அந்த மாரி தான் இருக்கு. ஸ்ரீ இதெல்லாம் பார்த்துட்டு, இது என்னோட ஃபேவரைட் பிளேஸ் டி. இது இங்க தான்டி நான் அதிகமா உட்காந்துருப்பேன். இதெல்லாம் யாருடி போஸ்ட் போட்டது? எனக்கு தெரியாம நீ ஃபோட்டோ எடுத்தியா?" அப்படின்ற மாரி கேட்கா. "ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. உன்ன உட்காந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கேன். நல்லா பாரு அந்த ஐடி யாருதுன்னு பாரு." "யார் அதுடி?" அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு ஹோபியோட வந்துட்டு அது எப்படி சொல்லணும்னா, எம்ப்டி அ ப்ரொஃபைல்ல வந்துட்டு ஒரு சும்மா ஒரு நார்மல் வந்துட்டு ஒரு பிக் இருக்கு. அது ஏதோ ஒரு நார்மலான ஒரு நேச்சுரல் பிக் அந்த மாரி இருக்கு. ஓகேங்களா? அந்த மலை, மவுண்டன்லாம் இருக்கும்ல, அந்த மாரி பிக் இருக்கு. ஸோ நேம் வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஜெயஹோப் மட்டும் அப்படின்ற மாரி மட்டும் தான் இருக்கு. "ஜெயஹோப்போடதா?" அப்படின்ற மாரி கேட்க, "ம். ஆமா. அவன் உன்ன அவாய்ட்லாம் பண்ணல. வேற ஏதோ ரீசன் இருக்குன்னு நெனைக்கிறேன். நீ போற எல்லா இடத்தையும் ஃபாலோ பண்ணி ஃபோட்டோ எடுத்திருக்கான். நீ அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணத ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கான். இதுலயும் உனக்கு தெரியலையா? உன்ன லவ் பண்றான்னு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ரீனா சொல்ல, அப்புறம் அப்புறம் ஏன்டி நேத்து அவன் என்ன பார்த்தும் பார்க்காத மாரி? எனக்கு புரியல. மேபி ஃபர்ஸ்ட்டு மீட்ல எப்படி பேசுறதுன்னு தயக்கம் இருந்திருக்கலாம். எப்பவுமே கால், மெசேஜ்ன்னு பேசிட்டு இருந்தீங்கல்ல. திடீர்னு பார்க்கும்போது ஆப்போசிட்ல எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம கூட அப்படி இருந்திருக்கலாம். அப்படியா? அப்போ அப்போ அவன் என்ன லவ் பண்றான்னு சொல்றியா? ம். உனக்கு என்ன தோணுது? இதெல்லாம் பார்த்துமா உனக்கு தோணல? ஏடி ஒரு பையன் ஒரு பொண்ண இவ்ளோ வளச்சு வளச்சு அவளுக்கே தெரியாம ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போட்டுருக்கான். அதுலயும் உனக்கு தெரியல? அப்படின்னு மாரி சொல்ல, ஸ்ரீமே அத அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க கண்ணெல்லாம் கலங்குது. அவ்ளோ ஹாப்பி டியர்ஸு. அவங்க வேகமா சரி நான் போய் அவன பார்க்குறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு வேக வேகமா போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு மிரர் முன்னாடி வந்துட்டு அவங்க வந்துட்டு ஹேர்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு, ஸோ அவங்களோட திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டுருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. "ரீனா" அப்படின்னு கூப்பிட, ரீனாவும் திரும்பி பார்த்துட்டு, "என்னடி?" அப்படின்ற மாரி வந்து கேட்க, ஒரு வேளை அவனுக்கு இன்ட்ரோவர்ட் சம்திங் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா? இன்ட்ரோவர்ட்டா? இருக்கலாம். மேபி அவன் யார்கிட்டயும் பேசி நான் பார்த்தது கூட இல்ல. நானே கஃபேக்கு நெறைய டைம் போயிருக்கேன். அவன் பேசினதே இல்ல. அவன் பேசுற ஒரே ஆள்னா ஆரம் மட்டும் தான். அப்டின்ன மாரி சொல்ல, ஸ்ரீ அப்படியே உட்காந்துர்றாங்க சேர்லயே. ஏதோ ஒரு விஷயம் அவங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. கிளாஸ்ல அவன் இருக்கிற இடமே தெரியாது. எந்த காம்படிஷன்லயுமே அவன் பேர் குடுத்தது கிடையாது. அவன் எந்த இடத்துலயுமே அவன் அதிகமா பேசினது கிடையாது. ஒரு வேள அப்டின்ன மாரி சொல்லிட்டு, ம் ரீனாவ பார்க்குறாங்க. ரீனா கன்ஃப்யூஸ் ஆயி, "இப்ப என்னடி உனக்கு பிரச்சனை? அவன் இன்ட்ரோவர்ட்டா? எக்ஸ்ட்ரோவர்ட்டான்னு கண்டுபிடிக்க போறியா?" "இல்லடி. அவனுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஐ மீன் அவங்கள அவங்களே டவுன் பண்ணிப்பாங்கல்ல, அந்த மாரி நெனைக்கிறேன். மேபி அதனால தான் அவன் என்ன அவாய்ட் பண்றானா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி கொஸ்டின் கேட்கா, இத வந்து கேட்டோனே ரீனா அப்படியே நின்ட்டாங்க அந்த பிளேஸ்லயே. இருக்கலாம்ல. நம்ம ஏன் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கவே இல்ல? நீ சொன்னது கரெக்ட் தான் ஸ்ரீ. இருக்கலாம். மேபி சான்ஸ் இருக்கு. ஏன்னா, அவன் ஆரம்ப தவிர வேற யார்கிட்டயும் பேசி நான் பார்த்தது கூட கிடையாது. இருக்கலாம். அப்படின்ற மாரி சொல்லிட்டு
நம்ம வந்துட்டு ரினா வந்து சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல, ஃபஸ்ட்டு அவனை மீட் பண்ணி பேசினா மட்டும்தான் எனக்கு எதுவாக இருந்தாலும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள வேக வேகமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வேகமாக கிளம்புறாங்க. ஸோ வந்துட்டு கஃபேக்கு தான் போகிறாங்க. கஃபேக்கு வெளியே அப்படியே இந்த எப்படி சொல்கிறது, பைக்கை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்கூட்டியை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு மாதிரி லாங் ப்ரீத் எடுத்துகிட்டு, நீ இன்ட்ரோவேட்டும் சில உன் மைண்டில் என்ன தாட் இருக்கலாம் எனக்கு தெரியாது, நான் உன்னை லவ் பண்ணேன், சிப்போ லவ் பண்ணுறேன், சிப்போ லவ் பண்ணேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வேகமாக அப்படியே வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ கரெக்டாக அந்த டைமில் ஹோபியை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கஸ்டமர் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பீங்களா, இங்கே பாருங்கள் எவ்வளோ லேட்டாக கொண்டு வந்திருக்கீங்க, நான் வந்து மார்னிங்கே வந்துட்டு ஒர்க்காக போயிட்டுருக்கேன், ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலான்னு வந்தால் எவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளோ டிலே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹோபியை பிடிச்சி செம்மையாக திட்டிகிட்டு இருக்காங்க காலங்காத்தாலேயே. அதை வந்து பார்த்தோன்னே நம்ம வந்து ஸ்ரீக்கு சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா ஹோபி வந்து ஒரு வேர்ட்ஸ் கூட அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட பேசலை. அவர் அப்படியே நின்றுட்டே இருக்காரு. ஐயோ நம்ம பேச முடியாது, நம்ம எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே ஒரு டவுன் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா. அதனால வந்துட்டு அவர் பேசாமல் அப்படியே நின்றுட்டே இருக்காரு. நம்ம ஸ்ரீக்கு வந்தது இருக்கும். அவங்க வேகமாக போயிட்டு, எக்ஸ்கியூஸ் சார், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இது வந்துட்டு மார்னிங் ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகணும்னு நினச்சிங்களோ அதே மாதிரி தான் அவரும் மார்னிங் ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணணும்னு தான் நினச்சிருப்பாரு. இப்படி அவரை திட்டிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்போ காஃபி தானே வேணும், அதான் வந்துட்டு வந்துருச்சுல, குடிச்சிட்டு கிளம்புறீங்களா, அதை விட்டுட்டு திட்டிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி வந்துட்டு ஒர்க் வந்து கரெக்டாக நடக்கணுமோ அதே மாதிரி தான் அவருக்கும், ஏதோ ஒரு நாள் டிலே ஆகிடுச்சு அதுக்காக இப்படி பண்ணுவீங்களா, குடிச்சிட்டு கிளம்புங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹோபியை பிடிச்சிட்டு வெளியே கூப்பிட்டு இழுத்துட்டு வராங்க. ஏன்னா சரியான கோவம், ஏன் உனக்கு கூட நீ பேச மாட்டியா அப்படின்னு மாதிரி சரியான கோவம் வருது. வேகமாக வந்து ஹோபியை வெளியே இழுத்துட்டு வந்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு உள்ள அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஹோபி இல்லை அது வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு எதுவுமே அவர் வாய் கூட வரல அப்படின்னு நின்றுட்டுருக்காரு, தலையை குனிஞ்சு நின்றுட்டுருக்காரு. நம்ம ஸ்ரீ இதை பார்த்தோன்னே வந்துட்டு கொஞ்சம் என்னை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபியோட ஃபேஸை வந்து அப் பண்ணி வந்து பார்க்க வைக்கிறாங்க. நம்ம வந்து ஹோபி வந்து இப்போ தான் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து ஸ்ரீயோட ஃபேஸையே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து நின்றுட்டுருக்காரு. ஒரு ஸ்ரீக்கு வந்து புரிஞ்சிடுது, இவனோட கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடுது. பிகாஸ் இவ்வளோ இயர்ஸாக பேசியிருப்பாங்கல்ல, ஒரே காலில் சிக்ஸ் இயர்ஸாக வந்துட்டு கால் மெசேஜ்னு பேசியிருப்பாங்க. அதை வச்சு ஓரளவு வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க இவனோட கேரக்டர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிச்சு. அவங்க வந்துட்டு, இங்கே பாரு, உனக்காகவே நீ பேச முடியலனா உன்னோட ஒர்க்கர்ஸ்க்காக நீ எப்படி பேசுவ, உன்னையே அவர் அப்படி திட்டிருக்காரு, உன்னோட ஒர்க்கர்ஸை திட்டினா இப்படி தான் நின்றுட்டே இருப்பியா, அப்படி எப்படியே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஃபஸ்ட்டு உன்னை நீ வந்துட்டு பார்த்துக்க, அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பண்ணலாம், ஓகே. அவன் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கான், இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் அவனை திட்டின்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், என்கிட்ட செத்துருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம்ம கோவத்தில் இருக்காங்க. நம்ம ஹோபிக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. நீ இவ்வளோ கோவப்படுற, ஃபஸ்ட் ரிலாக்ஸ் ஆகி இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஃபேக்கு வெளியே ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு அந்த எப்படி சொல்கிறது, பிளான்ட்லாம் வைக்கிறதுக்காக ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கும், நிறைய ஃப்ளார்ஸ்லாம் இருக்கும், அதை சுற்றி அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு அப்படி அந்த வுட்லேயே வந்துட்டு உட்காரதுக்கான எப்படி சொல்கிறது, சேர்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, சீட்டிங் சேர் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்ரீயை உட்கார வச்சுட்டு வேகமாக உள்ளே போகிறாரு. நம்ம வந்து ஸ்ரீகா செம்மையாக தலையை கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. பிகாஸ் வந்து மார்னிங்காக ஒரு ஹாப்பி மூடில் வந்திருப்பாங்க. நம்ம இவன்கிட்ட எப்படியாவது பேசி லவ் ஓகே பண்ணி அப்படி மேரேஜ் அப்படி இப்படின்னு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ப்ரீ பிளானோட வந்திருப்பாங்க. பார்த்தா மார்னிங்கே இந்த மாதிரி ஹோபி வந்து திட்டி வாங்கிட்டு இருக்காரா, இவன் எப்போதான் இப்படி இப்படியே இருந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயமா ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது மைண்டு. ஸோ இப்போ வந்து ஹோபி வேகமாக போயிட்டு காஃபி ப்ளஸ் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு குக்கீஸ்லாம் எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டு ஸ்ரீ முன்னாடி வந்து வைக்கிறாங்க. ஸ்ரீ வந்து அதை பார்த்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்கா, காஃபி, இந்த மாதிரி டென்ஷனாக இருக்க டைமில் காஃபி குடித்தா மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு காஃபி ப்ளஸ் கொஞ்சம் குக்கி சாப்பிடு, நல்லாயிருக்கும், இது ஸ்பெஷல் காஃபி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதே கப் நேற்று எந்த கப்பில் கொடுக்கணும்னு நினச்சாரோ அதே கப் இப்போ கொடுத்துருக்காரு குக்கீஸோட. ஸோ வந்துட்டு ஸ்ரீயுமே வந்துட்டு இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி ஒரு டென்ஷனில் இருந்தவங்க டக்குன்னு ஒரு சின்ன ஸ்மைல் வருது. அந்த ஸ்மைலை பார்த்தோன்னே ஹோபிக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவர் அப்படியே ஸ்ரீவே பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. ஸ்ரீ வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லை, காஃபி 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காரு. நம்ம வந்து ஸ்ரீயுமே வந்துட்டு காஃபியை குடிக்கிறாங்க. காஃபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, உண்மையாகவே ஸ்பெஷல் காஃபி தான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. அவங்களுமே காஃபி குடிச்சிட்டு அப்படியே குக்கீஸ் வந்து சாப்பிட்றாங்க. குக்கீஸ் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, நானே ப்ரிப்பேர் பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து குக்கீஸ் ப்ளஸ் வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ஹோபி நின்றுட்டே இருக்காரா, நீ நின்றுட்டே இருக்கா, உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆப்போசிட்டில் வந்து கை காமிச்சு உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவருமே வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்து உட்காராரு. ஸோ வந்து அப்படியே ஹோபி சைலண்ட்டாகவே இருக்கார். அப்படியே நம்ம ஸ்ரீயா அப்படியே என்ஜாய் பண்ணி அந்த காஃபி குக்கியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸ்ரீயை வந்து அப்படியே ஒரு அட்மையர் பண்ணி அவ்வளோ அழகாக அப்படியே பார்த்துட்டே கணத்தில் கழிச்சு பார்த்துட்டே இருக்காரு. நம்ம வந்து ஸ்ரீயில் ஐயோ எனக்கு வந்துட்டு பேங்க்குக்கு டைம் ஆயிடுச்சு, ஒர்க் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், ஈவினிங் வந்து உன்னை மீட் பண்ணுறேன், ஓகே
ஈவினிங் வந்து எங்கேயும் போயிடாத, இங்கே இரு சரியா, நம்ம வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு வேக வேகமாக வந்துட்டு அந்த காஃபி கப்பை வந்து குடிச்சிட்டு அந்த ஒரே ஒரு குக்கி மட்டும் எடுத்துக்கிறேன், பில் பே பண்ணுமா என்ன, நீயே பே பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா வேகமாக வந்துட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கத்திட்டே வந்துட்டு வேகமாக வந்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த சைடு ஹோபி இல்லாடி கையாட்டிகிட்டே அவ்வளோ ஹாப்பியாக ஸ்மைலோடு நின்றுட்டே இருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக வந்து அதாவது ஸ்ரீ போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஆரம் வந்துட்டு வராரு. ஆரம் வந்துட்டு டேய் நீ என்ன இங்கே நின்றுட்டுருக்கா, என்ன கஃபேல நீ கால் அதுவும் யாரும் வரலையா என்ன கஸ்டமர்ஸ்லாம், இங்கே வந்து கேஷில் நின்றுட்டுருக்கீங்க சார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படி சிரிச்சிட்டே வந்து அப்படி கீழே பார்க்குறாரு. பார்த்தா டேபிளில் வந்துட்டு கப்பு அப்புறம் வந்து பாதி குக்கீஸ் சாப்பிடாம இருக்குது. ஸோ வந்து பார்த்துட்டு டேய் இந்த கப்பு இது ஸ்ரீக்காக வாங்கினது தானே, ஸ்ரீ வந்தாலாம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணாரு. டே மச்சான் ஸ்மைல் பண்ணுறியாடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஷோல்டரில் வந்துட்டு கை போட்டு என்னாச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க அவருமே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. ஓ அப்போ உனக்காக வந்து ஸ்டாண்ட் பண்ண ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு என்னை தாண்டி ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் எனக்காக சப்போர்ட் பண்ண ஆரம் அப்புறம் ஸ்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சின்ன ஸ்மைலோட அந்த காஃபி கப்பு அப்புறம் அந்த பிஸ்கெட் பிளேட் இல்லையா அதை எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. நம்ம வந்து ஆரம்புக்கு ஒரு மாதிரி சின்ன ஸ்மைல் வருது. அவர் வெளியே வந்துட்டு டேய் டைம் ஆயிடுச்சு கம்பெனிக்கு நான் கிளம்புறேன், ஈவினிங் வந்து நான் மீட் பண்ணுறேன்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஆரம் அங்கேருந்து வந்துட்டு அப்படியே கிளம்புறாரு. ஆரம்புக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவருமே அங்கேருந்து கார் எடுத்து கிளம்புறாரு. நம்ம ஹோபியுமே சரி ஓகேடா சேஃபாக போ அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போயிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்படியும் வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறது ஸ்ரீ சைடு காமிச்சோம் அப்படின்னா ஸ்ரீ அவங்களோட ஆஃபீஸில் அந்த பேங்க்கில் வந்துட்டு மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. அவங்க வந்து ஃபைல்ஸில் ஓப்பன் பண்ணி நிறைய வந்துட்டு எப்படி சொல்கிறது அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி வந்துட்டு அப்படி என்ட்ரு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய நாங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கணும் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அதை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களா அப்படியே வந்து வாட்ச் பார்க்குறாங்க எப்போ ஈவினிங் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ வந்துட்டு அப்போ கரெக்டாக வந்துட்டு ஒரு எப்படி சொல்ல நோட்டிஃபிகேஷன் வருது. அதை பார்த்தோன்னே வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு இன்றைக்கி மார்னிங் வந்து நம்ம ஸ்ரீ வந்து ஒரு பிளேஸில் உட்காந்து சாப்பிட்ருப்பாங்கல்ல காஃபியும் அண்ட் வந்து பிஸ்கெட்டும் சாப்பிட்ருப்பாங்கல்ல அந்த பிளேஸை வந்துட்டு ஸ்ரீ அந்த இடத்துல இல்லை பட் அந்த காஃபி கப்பு பிஸ்கெட்டு ப்ளஸ் அந்த பிளேஸ் அதை வந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போட்டிருக்காங்க. இட்ஸ் பெஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கீழே வந்து டேக் பண்ணி போஸ்ட் போட்டிருக்காரு. அதை வந்து பார்த்தோன்னே வந்துட்டு ஸ்ரீக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் ஆகிடுது. ஸோ வந்துட்டு ஆஹா சருக்கு இவ்வளோ லவ் இருக்குது, பார்த்துக்கிறேன் இன்னும் வாயிலேயே ஸ்ரீ ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே ஒரு மாதிரி ஹாப்பியாக வந்துட்டு அவங்களோட ஒர்க் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டைம் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஸோ அப்படியே வந்துட்டு ஈவினிங் ஆகுது. ஸோ ஈவினிங் ஆனோடனே அவ்வளோதான் அப்படியே வந்து நம்ம ஸ்ரீயா வேகமாக வந்துட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு அவங்களோட திங்ஸ் எப்போவுமே வந்துட்டு ஒர்க்கிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து போனதுக்கப்புறம் எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணிட்டு தான் வந்து ஸ்ரீ போவாங்க. அது அவங்களோட ஹேபிட்டாகவே இருக்கும். பட் இன்னைக்கு யாரும் கிளம்புறதுக்கு முன்னாடி கரெக்டாக டான 6 மணி ஆச்சா எந்திரி கிளம்பு ரெடி ஜூட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வேகமாக ஆஃபீஸை விட்டு வெளியே போகிறாங்க. வேகமாக போயிட்டு அப்படி ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு நேராக கஃபேக்கு தான் போகிறாங்க. கஃபேக்கு போயிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு போகிற வழியில் ஒரு ஷாப் போயிட்டு ஒரு திங்ஸ் வாங்குறாங்க. திங்ஸ் வாங்கிட்டு அவங்க நேராக வந்து கஃபேக்கு போகிறாங்க. கஃபேக்கு வெளியே அந்த ஓப்பன் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கும்ல அந்த போர்டை எடுத்துட்டு இன்னொரு போர்டு வைக்கிறாங்க. அந்த போர்டில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைன் எழுதியிருக்கு. ஸோ என்ன லைன்னா எ பர்சன் ஹூ ரெஸ்பெக்ட் அதர்ஸ் இட்ஸ் ட்ரூலி எ குட் ஹியூமன் பீயிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லைன் எழுதியிருக்கு. அது லிட்ரலி எப்படின்னா யார் ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஒரு சிறந்த ஹியூமன் பீயிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அது எதனால் அவங்க அதை வாங்கிட்டு வந்து மாட்டியிருப்பாங்க அப்படின்னா மார்னிங் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும்ல ஒரு ரெஸ்பெக்டே இல்லாமல் ஹோபி ஒருத்தர் ட்ரீட் பண்ணியிருப்பாங்கல்ல அதை வந்து மீன் பண்ணி தான் ஒருத்தருக்கு வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடக்கணும் அவங்கள வந்து இப்படி ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த லைனை தேடி கண்டுபிடிச்சி கடைக்கடையாக ஏறி அலைஞ்சு அதை வாங்கிட்டு வந்து அதை அப்படியே மாட்டுறாங்க. அந்த ஓப்பன் க்ளோஸுன்ற போர்டை எடுத்துகிட்டு அதை வந்து மாட்டுறாங்க. ஸோ கரெக்டாக அந்த டைமில் வந்து ஹோபி வந்து வெளியே போயிருப்பார் கஃபேக்கு திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக. அதை வாங்கிட்டு அவர் அப்படியே வராரு. பார்த்தா வெளியே வந்து ஸ்ரீ இந்த மாதிரி போர்டை மாட்டிட்டு அப்படியே கையை கட்டிட்டு பர்ஃபெக்ட் இப்போ தான் கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக அப்படி கையை கட்டிட்டு ஒரு மாதிரி செம்மையாக இருக்கே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடி இருந்துட்டு ஹோபி தான் திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணிவிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. நம்ம ஸ்ரீமே ஹாப்பியாக திரும்பி பார்த்துட்டு பார்த்தியா நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து காமிக்கிறாங்க. அந்த லைன்ஸை படிச்சுட்டு ஹோபிக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஐஸ்லாம் ஒரு மாதிரி லைட்டாக கலங்குது. பிகாஸ் இந்த வேர்ல்டில் உண்மையாகவே ஆரம்ப தாண்டி ஒரு பர்சன் ஹோபிக்காக நிற்கிறாங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா அது வந்து ஸ்ரீ மட்டும்தான். அது பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவருமே வந்து சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லார். தேங்க்ஸ்லாம் வேணாம் சரி வெளியே போகலாம் வா அப்படின்ற மாதிரி சொல்ல
வெளியே வா அப்படின்ற மாதிரி கேட்க, அம்மா எதுக்கு இவ்வளோ கேரி பேக்ஸ் இவ்வளோ கேரி பண்ணிட்டு இருக்கா, குடு குடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கேரி பேக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அந்த கவுண்டர் இடத்துல வச்சுட்டு அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அங்கே இருக்க அந்த ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் கிட்ட இதெல்லாம் எடுத்து உள்ள வச்சுருங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு ஹோபி கை பிடிச்சி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கூப்பிட்றாங்க. சரி வந்துட்டு எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஹோபி கிட்ட வந்து சாய்ஸ் கொடுக்குறாங்க, எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஹோபிக்கு பிளானே இல்லை. இல்லை எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. எந்த ஐடியாவும் இல்லையா? எங்கே போகிறது எனக்கும் ஐடியா இல்லையே. சரி ஓகே ரேண்டமாக எங்கேயாவது போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களா ஸ்கூட்டியில் ஏறி ஹெல்மெட்லாம் போட்டாங்க. இன்னொரு ஹெல்மெட் எடுத்து நம்ம வந்து ஹோபி கிட்ட கொடுக்க, ஹோபி வந்து என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஹெல்மெட்டை போட்டு வண்டியில் ஏறிப்பா போகலாம் டிரைவ் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹோபிக்கு ஒன்றுமே புரியல. அவருமே ஹெல்மெட்டை மாட்டிட்டு அவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு சைலண்ட்டாக அப்படி பின்னாடி உட்காந்துருக்காரு. அதாவது ஸ்ரீக்கும் ஹோபிக்கும் நடுவில் ஒரு பாலமே கட்டி ட்ரெயினே உள்ள அந்த அளவுக்கு கேப் இருக்குது. ஸோ அவ்வளோ தள்ளி லாஸ்ட் எட்ஜில் உட்காந்துருக்காரு. நம்ம ஸ்ரீவை இதை பார்த்துட்டு நடுவில் வேணால் ட்ரெயின் விடட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லைப்பா இவ்வளோ கேப் எதுக்கு, நல்லாவே உட்காரு கம்ஃபர்ட்டாக உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ரீ வந்து சொல்ல ஹோபியுமே இல்லை பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அப்படியே நகர்ந்து உட்காராரு. ஸோ அப்படியே அந்த ஸ்கூட்டியுமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படியே ஒரு எங்கே போகிறோன்னே தெரியல, பிளானே இல்லை. அப்படியே அது அந்த ஸ்கூட்டி வந்து அப்படியே ட்ரைவ் போயிட்டே இருக்குது, லாங் ட்ரைவ் போயிட்டே இருக்குது. ஹோபி ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி சொல்கிறதுனா அவர் எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோம் எந்த ரீசனுமே தெரில, எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறோம் எதுவுமே இல்லை. அவர் மைண்டில் இப்போ நான் ஸ்ரீ கூட இருக்கேன், ஸ்ரீ கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற ஒரு ஹாப்பி அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இதை அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டார், இப்படி ஒரு டே நம்ம லைஃப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். அந்த ட்ரைவ் அவ்வளோ லாங்காக அவ்வளோ வந்து எப்படி சொல்கிறது ஹாப்பியாக அப்படியே அந்த ட்ராவல் போயிட்டுருக்கு. ஒரு டைம் கூட ஹோபி எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்லை. ஸ்ரீயுமே எதுவுமே சொல்லலை, நம்ம இங்கே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லலை. 2 பேருக்கும் நடுவில் ஃபுல் சைலண்ட்டு. ஆனால் ஹாப்பியாக இருக்குது ஸ்ரீக்கு. அவங்க மைண்டில் கண்டிப்பாக நீ எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிவிட்டு நீ என்கிட்ட வந்து ஸ்ரீ நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ வந்து பேசிகிட்டு இருந்த பர்சன் நான் தானு நீயே சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் அவ்வளோ ஹாப்பியாக இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்காங்க. இந்த சைடு ஹோபி அவர் மைண்டில் எதுவுமே கிடையாது, நான் இந்த மொமெண்ட்டில் ஸ்ரீ கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஹாப்பியாக அந்த ட்ராவலை வந்து பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே அந்த ஸ்கூட்டி ஒரு பிளேஸில் போய் நிற்குது. அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் எப்படின்னா ரொம்ப நாய்ஸியாக இருக்குது, நிறைய வந்து கூட்டம் இருக்குது. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி லவ்வர்ஸுன்னு இருக்கா, எல்லாருமே கப்புள்ஸாக வந்திருக்காங்க. அவ்வளோ நாய்ஸியான ஒரு ரெஸ்டாரண்ட். அங்கே கூட்டிகிட்டு வந்து வந்துட்டு அந்த பிளேஸ் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ வந்து நம்ம வந்து ஹோபி பார்க்குறாரு, எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ தான் அந்த கொஸ்டினே கேட்குறாரு. பிகாஸ் ஆஃப் த ரீசன் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அந்த பிளேஸில் ஹோபினால் ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்க முடியாது. பிகாஸ் அவர் தான் கொஞ்சம் அப்படியே டவுனாகவே ஃபீல் பண்ணுவார் இல்லையா, அதனால அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப ஐயோ இன்னும் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் உள்ள அப்படியே ஒரு மாதிரி தயங்கிட்டே நம்ம வேற எங்கேயாவது போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நம்ம ஸ்ரீ நோ வே, இங்கே செம்மையாக இருக்கும் ஃபுட்டு, நான் ஒன் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் செம்மையாக இருக்கும், இந்த டேஸ்ட்டை நான் வேறு எங்கேயுமே சாப்பிட்டதில்ல, நீயும் ட்ரை பண்ணு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ வேணும்னு தான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சா தானே நீயுமே வெளியே வருவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே அப்படியே கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. ஹோபிக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது உள்ளே, எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி ஹெவியாக இருக்குது. அவர் யாரையுமே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கல, அப்படியே தலையை கீழே குனிச்சிட்டு அப்படின்னு நடந்து வந்துட்டுருக்காரு. நம்ம ஸ்ரீ வந்து அதை நோட் பண்ணுறாங்க, பட் எதுவுமே கேட்கல. ஏன் அப்படி குனிஞ்சிட்ருக்கா, நிமிந்து பாரு அப்படிலாம் சொல்லவே இல்லை. நீயா அதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வா, நான் வந்து அந்த பிளேஸ் தான் அந்த ஒரு ஸ்பேஸ் உனக்கு உருவாக்கி தரேன், நீயா வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கை மட்டும் பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கார்னர் டேபிளில் உட்காடுறாங்க. அங்கேயுமே நாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்குது. பக்கத்தில் டேபிள் பக்கத்தில் அதாவது யாராவது பேசினா அது அப்படியே கேட்கும். ஆனால் எப்படி சொல்கிறதுனா கண்டுக்க மாட்டாங்க, அவங்கவுங்க பேசுகிறாங்க, அவங்கவுங்க இருக்காங்க, அவங்கவுங்க டேபிள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் யார் என்ன பேசினாலுமே கேட்கும். அந்த மாதிரி ஒரு மாதிரி நாய்ஸியான ஒரு பிளேஸு. ஸோ வந்து நம்ம ஸ்ரீ என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே இரு, நான் போயிட்டு உனக்கு ஃபுட் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நீ இங்கே இரு, உனக்கு இது ஃபஸ்ட்டு பிளேஸ், ஒரு கொஞ்சம் வந்துட்டு உனக்கு இதாக இருக்கும், எங்கே போய் என்ன வாங்கணும்னு தெரியாதுல்ல, நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது இப்படி தான் குழம்பி போயிட்டேன், அதனால் நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா போயிட்டு ஹோபிக்கு வந்து பிடிச்ச ஃபுட்டோ அண்ட் வந்து இவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டுமே வாங்கிட்டு வந்து அப்படியே டேபிள் வைக்கிறாங்க. பார்க்கும்போது டெம்டிங்காக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீ வந்து ஹோபியை பார்த்து கேட்க, ஹோபியுமே வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி அந்த ஃபுட்டை என்ஜாய் பண்ணுறதை தாண்டி அந்த பிளேஸில் இருக்கிறது அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவருமே ஒரு மாதிரி அப்படியே உட்காந்தே இருக்காரு. நம்ம ஸ்ரீ வந்து என்ன பார்த்துக்கிட்டே இருக்கா, ஃபுட்டை முன்னாடி வச்சுட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பியா, சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து ஹோபியோட பிளேட்ஸில் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஹோபியுமே அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்ரீ வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்க ஹோபிக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எனக்காக ஒரு பர்சன் சர்வ் பண்ணுறாங்க என்னோட பிளேட்டில்,
எடுத்து வைக்கிறாங்க அப்படின்றது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவருமே வந்துட்டு அந்த அந்த மொமெண்ட்டில் அவருக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லை, ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் ஆனாலுமே அந்த ஃபுட்டை எடுத்து அவர் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் ஸ்ரீயோட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கல, அங்கே இருக்க யாரையுமே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கல, அங்கே யார் யார் இருக்காங்கன்னு கூட தெரியல. ஆனால் சுற்றி ஆளுங்க இருக்காங்க, ஒரு மாதிரி நாய்ஸாக இருக்குது, அது மட்டும்தான் இருக்குது. சிரிப்பு சத்தம் கேட்குது, ஒரு சிலர் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க, ஒரு சிலர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சிலர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, ஒருத்தர் சாங் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் அந்த இடத்துல போயிட்டுருக்கு. அந்த சவுண்ட் மட்டும்தான் அவருக்கு கேட்குதே தவிர அவர் யாரையுமே நிமிர்ந்து யாரையுமே பார்க்கல ஃபேஸ் டு ஃபேஸ். ஏன்னா நம்மளை விட ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து நம்மளை ஒரு மாதிரி டவுனாக பார்த்துருவாங்களோ, அவங்கள விட நம்ம கம்மியாக இருக்கோம், அவங்கள விட நம்ம ஒரு மாதிரி லோவாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிடுவாங்களோ, நம்மளை வந்து ஒரு 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 லைட்டாக ஒரு லுக் விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள அவ்வளோ பயம் இருக்கும். ஸோ அதனால் வந்து அவர் அப்படியே கீழேயே குனிச்சிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதை வந்து ஸ்ரீ வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் வந்து ஸ்ரீ வந்து கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணல. அவங்க அப்படியே உட்காந்துருக்காங்க, ஃபுட்டை மட்டும் எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. நீ அந்த பிளேஸை நீ அவங்கள பார்க்காத, நீ ஏன் கூட இருக்க, நீ என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுட் எடுத்து வைக்கிறது, இது நல்லா இருக்கல, அது நல்லா இருக்கல, இதை ட்ரை பண்ண, அதை ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டை எடுத்து வச்சுட்டு அப்படியே அந்த டைம் வந்து போயிட்டுருக்கு. நம்ம வந்து ஹோபியுமே வந்துட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட அந்த ஃபுட்டையுமே வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு அந்த நாய்ஸ்க்கு நடுவில் ஸ்ரீயோட வாய்ஸ் கொஞ்சம் லவுடாக கேட்குது. அந்த வாய்ஸில் மட்டும் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. மற்ற வாய்ஸ் எதுவுமே அவருக்கு கேட்காத மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸ்ரீயோட வாய்ஸ் மட்டும் அவ்வளோ அழகாக நீ இதை சாப்பிடு, இதை ட்ரை பண்ண ஹோபி, இது நல்லாயிருக்கும் ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா பார்த்து 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 அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு ஃபீட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கம்ஃபர்ட்குள்ளே வந்துட்டு அவர் அப்படியே போகிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாய்ஸ்குள்ளே மட்டும் வாய்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, கேஸ் எடுத்தால் பாட்டு வந்து முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். இது ஒரு மினி இல்லைனா ஒரு மூவி வெர்ஷனில் வந்துட்டு மினி சீரிஸ் மாதிரி அப்படி எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 பார்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளாடி நான் எண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த பாட்டில் உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங், சப்போர்ட்டிங், லவ். தேங்க்யூ.